தலைப்பு: கண்ணுக்குத் தெரியாத நிழல். கண்களுக்கு புலப்படாத உலகம், மனிதர்கள் அறிந்திராத ரகசியங்கள். ஒவ்வொரு நிழலிலும், ஒவ்வொரு மூலையிலும் நாம் நம்பாத ஒன்று ஒளிந்திருக்கலாம். அது நம் கற்பனைக்கு அப்பாற்பட்டது, நம்மைச் சூழ்ந்து நம்மை வேட்டையாடும். இது அப்படியான ஒரு கண்ணுக்குத் தெரியாத நிழலின் கதை. பாகம் 1. பாலைவனத்தின் ஒப்பந்தம். ராஜேஷ் ஒரு இளம் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர். பழங்கால மர்மங்களையும் புதையல்களையும் தேடுவதே அவனது வாழ்க்கை. இந்த முறை அவன் பயணம் செய்தது மத்திய கிழக்கின் மிகப்பெரிய பாலைவனத்தின் இதய பகுதிக்கு. ஒரு பழங்கால நாடோடி பழங்குடியினர் வாழ்ந்த இடத்தின் இடிபாடுகளை கண்டறியும் திட்டம். அவனுடன் அவனது நண்பன் ஃப்ரூக், ஒரு உள்ளூர் வழிகாட்டி. ஃப்ரூக் அந்த பகுதி குறித்து ஆழ்ந்த அறிவு கொண்டவன். ஆனால் சில சமயங்களில் அவன் பேசும் கதைகள் ராஜேஷுக்கு விசித்திரமாக தோன்றும். ஃப்ரூக் அமைதியாக, எச்சரிக்கையுடன்: ராஜேஷ், இந்த இடம் சாதாரணமானது இல்லை. இங்க ஜின்கள் வாழ்கின்றன. அவங்க மனிதர்களுடன் ஒப்பந்தம் போடுவார்கள். ஆனால் அந்த ஒப்பந்தம் எப்போதும் ஆபத்தானது. ராஜேஷ் சிரித்து: என்ன ஃப்ரூக், இந்த காலத்திலையும் இந்த பேய் பிசாசு கதைகளை நம்புறியா? நாடோடி பழங்குடியினர் மறைத்து வைத்த புதையல் கிடைச்சா போதும். அவர்கள் பல நாட்கள் பாலைவனத்தில் அலைந்தனர். வெப்பம், தாகம், சோர்வு. ஒரு நாள் மாலை தூரத்தில் ஏதோ ஒரு மங்கலான உருவம் தெரிந்தது. அது ஒரு பெரிய பாழடைந்த கோட்டை. பாலைவனத்தின் நடுவே அப்படியொரு கோட்டை. ராஜேஷ் உற்சாகமானான். அவர்கள் கோட்டையை அடைந்தபோது சூரியன் மறைந்து கொண்டிருந்தான். கோட்டைக்குள் நுழைந்ததும் ஒருவித விசித்திரமான குளிர்ச்சி ராஜேஷை ஆட்கொண்டது. ஃப்ரூக் அச்சத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்தான். ஃப்ரூக் நடுங்கும் குரலில்: இதுதான் ஜின்களின் கோட்டை. நான் இங்கிருந்து வெளியே போகணும். ராஜேஷ் கண்டும் காணாமல்: ஃப்ரூக், என்ன இது குழந்தைத்தனமா? இது வெறும் கற்கள். உள்ளே போவோம். அவர்கள் கோட்டையின் மையப்பகுதியை அடைந்தபோது ஒரு பெரிய உடைந்த சிலை இருந்தது. சிலையின் அடியில் சில அரேபிய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. ராஜேஷ் அதை கவனமாக படித்தான். ராஜேஷ் தனக்குள்ளேயே சத்தமாக: இது ஒரு ரகசிய ஒப்பந்தத்தை பற்றி சொல்கிறது. செல்வமும் சக்தியும் தருவதாக. ஆனால் அதற்கு ஒரு விலை உண்டு. ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் நீ அழைக்கும்போது நாங்கள் உன்னுடன் இருப்போம். ஆனால் நீ எங்கள் உலகிற்குள் நுழைய முயற்சித்தால் நீ எங்களின் அடிமையாவாய். திடீரென்று அந்த சிலையின் கண்ணிலிருந்து ஒரு நீல நிற ஒளி பீரிட்டது. தரையிலிருந்து ஒருவித வாசனை கிளம்பியது. அது காய்ந்த செம்மண் வாசனை மற்றும் ஏதோ ஒரு எரிந்த பிசின் வாசனை கலந்தது. அந்த ஹம்மிங் சத்தம் இப்போது கோட்டையின் சுவர்களை அதிர வைத்தது. ஃப்ரூக் பயத்தில் ஓடிவிட்டான். ராஜேஷ் அசைவற்று நின்றான். கோட்டையின் நிழல்கள் பெரிதாகி அவனை சூழ்ந்தன. அந்த நீல ஒளி அவனை ஆட்கொண்டது. ராஜேஷ் நினைவிழந்து விழுந்தான். பாகம் 2. செல்வத்தின் சாபம். அடுத்த நாள் காலை ராஜேஷ் தன் வீட்டில் கண்விழித்தான். பாலைவனத்தின் வெப்பம், கோட்டையின் குளிர்ச்சி எல்லாம் ஒரு கனவு போலத் தோன்றியது. ஆனால் அவன் கையில் ஒரு சிறிய பழங்கால மோதிரம் இருந்தது. அதன் நடுவில் ஒரு நீல நிற கல் ஜொலித்தது. மோதிரம் அவனுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்தது. அவன் கண்டுபிடித்த அந்த நாடோடி பழங்குடியினரின் புதையலை உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகத்திற்கு விற்று ஒரே இரவில் கோடீஸ்வரனானான். அவன் வாழ்வே மாறியது. பெரிய வீடு, ஆடம்பரமான கார், புகழ் எல்லாம். ஆனால் ஒரு விசித்திரமான விஷயம் நடந்தது. ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் இரவு நேரத்தில் அந்த மோதிரம் லேசாகச் சூடானது. அப்போது ராஜேஷுக்கு ஒருவித தூண்டுதல் ஏற்படும். யாரோ தன்னுடன் பேச விரும்புவது போல. அவன் யாரையும் பார்க்க மாட்டான். ஆனால் ஒரு மெல்லிய குரல் அவன் காதுகளில் ஒலிக்கும். ஜின் குரல், மெல்லிய, வசியம் செய்யும். நீ எங்களை அழைத்தாய். நீ எங்கள் ஒப்பந்தத்தை ஏற்றாய். நீ கேட்டது கிடைக்கும். இன்னும் நிறைய கிடைக்கும். ராஜேஷ் ஆரம்பத்தில் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. பணத்தின் போதையில் திளைத்தான். ஆனால் சில சமயங்களில் அவன் தனியாக இருக்கும்போது தன் நிழல் அசையாமல் இருப்பது போலவும், ஆனால் அதிலிருந்து ஒரு மெல்லிய உருவம் பிரிந்து செல்வது போலவும் அவனுக்கு தோன்றும். ஒரு நாள்
அவன் நண்பன் ஃப்ரூக் அவனை தேடி வந்தான். ஃப்ரூக் மிகவும் பயந்து போயிருந்தான். ஃப்ரூக் பதட்டத்துடன், ராஜேஷ், நீ அந்த ஜின்களின் மோதிரத்தை எடுத்துவிட்டாய். அது உனக்கு செல்வத்தை கொடுத்தது. ஆனால் அது உன்னை கண்காணிக்கும். அந்த ஜின் உன்னை பின்தொடரும். பௌர்ணமி அன்றைக்கு உன்னை அழைக்கும். ராஜேஷ் சிரித்து அலட்சியமாக, அட விடுடா ஃப்ரூக், நான் ஜாலியா இருக்கேன். இது வெறும் பழைய மூட நம்பிக்கை. ஆனால் அன்றிரவு பௌர்ணமி. ராஜேஷ் ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு செய்திருந்தான். விருந்து நடந்து கொண்டிருக்கும் போது அவனது கை மோதிரம் சூடானது. அவனுக்கு அந்த குரல் கேட்டது. ஜின் குரல். உன் உலகம் அழியப் போகிறது. நீ விரும்பியதை கொடுத்தோம். ஆனால் நீ இன்னும் ஆசைப்படுகிறாய். நீ எங்களை அழைக்கிறாய். திடீரென்று விருந்திலிருந்த விளக்குகள் அணைந்தன. அனைவரும் பயத்தில் அலறினர். ராஜேஷ் அதிர்ந்து போனான். இருட்டில் ஒரு கணம் அவன் தன் நிழலிலிருந்து ஒரு மங்கலான உருவம் பிரிந்து சுவரில் படர்ந்து செல்வதைக் கண்டான். அது ஒரு மனித உருவமில்லை, ஆனால் ஒரு திரவ நிழல் போல. விளக்குகள் எரிந்தன. அனைவரும் குழப்பத்தில் இருந்தனர். ஆனால் ராஜேஷ் உறைந்து போயிருந்தான். அவன் பார்த்த நிழல் அது மாயமாகியிருந்தது. ஆனால் அவன் மேஜையில் வைத்திருந்த ஒரு முக்கியமான பழங்கால புத்தகம் காணாமல் போயிருந்தது. அந்த புத்தகம் ஜின்களை பற்றிய பண்டைய ரகசியங்களை கொண்டிருந்தது. ராஜேஷ் அதிர்ச்சியில் உறைந்தான். அந்த ஜின் வெறும் கதை அல்ல, அது நிஜம். பாகம் 3, குரல்களின் சதி. புத்தகம் காணாமல் போனது ராஜேஷுக்குள் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. அது ஜின்களின் ஒப்பந்தத்தின் மற்றொரு பகுதி. அவன் உடனடியாக ஃப்ரூக்கை அழைத்தான். ராஜேஷ் பயத்துடன், ஃப்ரூக், நீ சொன்னது உண்மை. அந்த புத்தகம் காணாம போச்சு. அது ஒரு ஜின் தான். ஃப்ரூக் கவலை கலந்த குரலில், நான் அப்பவே சொன்னேன், அது ஆபத்தானது. நீ அந்த மோதிரத்தை தூக்கி எறியணும். ராஜேஷ், முடியாது ஃப்ரூக், அது என் கையில் ஒட்டிக்கிச்சு. நான் என்ன செய்யணும்? என்னை காப்பாத்து. ஃப்ரூக் ராஜேஷை சந்தித்தான். அவன் மிகவும் பயந்து போயிருந்தான். அவர்கள் ஜின்களைப் பற்றி பழைய நூல்களிலும் இணையத்திலும் தேட ஆரம்பித்தனர். ஜின்கள் மனித உருவம் எடுக்காது, ஆனால் நிழலாகவோ புகையாகவோ உருமாறும். அவை மாய சக்திகள் கொண்டவை. அவை மனித மனதை சிதைக்கும். ராஜேஷ் வீட்டிற்கு வந்ததும் ஒரு விசித்திரமான விஷயம் நடந்தது. அவன் தனியாக இல்லை என்ற உணர்வு. அவன் அறையின் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் மெல்லிய குரல்கள் கேட்டன. பல்வேறு குரல்களில் மெல்லிய முனகல், கிசுகிசுப்பு. நீ தனியா இல்ல, நாங்க உன் கூட இருக்கோம். நீ எங்க சொந்தம். நீ இங்கேயே இருப்பாய். ராஜேஷ் பயத்தில் நடுங்கினான். அவன் கண்களை மூடினான், திறந்தான். ஆனால் குரல்கள் தொடர்ந்தன. அவன் நிழல் ஒரு பெரிய சுவரில் பரவி அதில் பல சிறிய உருவங்கள் உருவெடுத்து மறைந்தன. அது ஜின்களின் கூட்டமா? ஃப்ரூக் ஒரு தீர்வுடன் வந்தான். ஜின்களை விரட்ட ஒரு பழங்கால சடங்கு செய்ய வேண்டும். அது ஒரு குறிப்பிட்ட மந்திரம் மற்றும் பாலைவன பொருட்களுடன் தொடர்புடையது. ஆனால் அது ஆபத்தான சடங்கு. அதைச் செய்ய அவர்கள் பாலைவன கோட்டைக்கு திரும்ப வேண்டும். ராஜேஷ் தயக்கத்துடன், அங்கயா? மறுபடியுமா? ஃப்ரூக், வேற வழியில்ல ராஜேஷ். அங்கதான் அதோட சக்தி ஆரம்பிச்சது. அங்கதான் அது முடியும். அவர்கள் பாலைவனத்திற்கு திரும்பினார்கள். கோட்டையின் இடிபாடுகளை அடைந்ததும் ராஜேஷ் மீண்டும் ஒருமுறை அந்த குளிர்ச்சியை உணர்ந்தான். அவன் கை மோதிரம் பயங்கரமாகச் சூடானது. அந்த கோட்டையின் சுவர்கள் முழுவதும் அரேபிய எழுத்துக்கள் உயிர் பெற்றது போல் மின்னி மறைந்தன. அவனது நிழல் பெரிதாகி அவனை கோட்டையின் மையப்பகுதிக்கு இழுத்துச் சென்றது. பாகம் 4, நிழலின் மர்மம். ராஜேஷ் கோட்டையின் மையப்பகுதியை அடைந்தான். அந்த உடைந்த சிலையின் முன்பு நின்றான். ஃப்ரூக் மந்திரங்களை ஓத ஆரம்பித்தான். பாலைவன பொருட்களை பயன்படுத்தி ஒரு பாதுகாப்பு வட்டத்தை உருவாக்கினான். ஃப்ரூக் வேகமாக மந்திரங்களை ஓதி, தூய ஆவிகளே, எங்களை இந்த இருட்டு சக்தியிலிருந்து காப்பாற்றுங்கள். ஆனால் ராஜேஷின் கை மோதிரம் பயங்கரமாக கையைச் சுட்டது. அவன் அதை கழற்ற முயன்றான். ஆனால் அது ஒட்டிக்கொண்டது. ராஜேஷின் நிழல் அவனை கட்டுப்படுத்த ஆரம்பித்தது. அது நீண்டது, சுருண்டது, ஒரு பாம்பைப் போல அவனை சுற்றிக் கொண்டது. ஜின் குரல் குரூரமாக, நீ எங்களை அடிமையாக்க நினைத்தாயா? நீதான் அடிமை.
உன்னை நாங்கள் அழைத்தோம். உன்னை அழைத்ததே நாங்கள்தான். ராஜேஷ் அதிர்ச்சியில் உறைந்தான். என்ன சொல்கிறது இந்த ஜின்? தான் எப்போது ஜின்னை அழைத்தான்? திடீரென்று அந்த சிலையின் அடியிலிருந்து ஒரு சிறிய காய்ந்த எலும்புக்கூடு வெளிவந்தது. அதன் அருகே ஒரு சிறிய பழங்கால விளக்கு இருந்தது. அது ஒரு எண்ணெய் விளக்கு. ராஜேஷுக்கு ஒரு பிளாஷ்பேக் வந்தது. அவன் பாலைவனத்திற்கு முதலில் வந்தபோது ஃப்ரூக் அவனை பார்த்த இடமே இந்த கோட்டையின் அருகில்தான். ஒரு நாள் இரவு ராஜேஷ் தூங்கிக் கொண்டிருந்த போது அந்த விளக்கு லேசாக எரிந்தது. அவன் அதை அணைக்க முயன்றான். அப்போது அந்த விளக்கு அவனது கையில் சூடாகி மோதிரமாக மாறியது. திடீர் மின்னல் சத்தம், மழை பெய்யும் சத்தம். அந்த விளக்கு ஜின்னை அழைக்கும் ஒரு பழங்கால கருவி. ஃப்ரூக் இதை ராஜேஷுக்கு சொல்லவில்லை. ஃப்ரூக் அவனிடம் மோதிரத்தை பற்றி கூறிய போது அது ஜின்களை பற்றிய எச்சரிக்கை போலத் தோன்றியது. ஆனால் அவன் ராஜேஷை கோட்டைக்கு அழைத்து வந்தது அந்த ஜின்னை பற்றி அறியத்தான். ராஜேஷ் குரல் நடுங்க, ஃப்ரூக், நீ நீ எனக்கு ஏன் இதை சொல்லல? இது என்னோட தப்பு இல்லையே. ஃப்ரூக் குரூரமாகச் சிரித்து, அது உன் மோதிரம் ராஜேஷ். நீ அதை எடுத்தாய். நீதான் அதை அணைத்தாய். நான் ஜின்களை கட்டுப்படுத்தும் சக்தியை தேடினேன். ஆனால் அது முடியாதது. அவர்கள் உன்னை கண்டார்கள். நீதான் அவர்களுக்கு ஏற்றவன். ஃப்ரூக் ஒரு ஜின் கட்டுப்படுத்தி அவன் ராஜேஷை ஒரு இரையாக பயன்படுத்தி இருக்கிறான். அந்த கோட்டை ஒரு பொறியாக இருந்திருக்கிறது. காற்றின் ஓலம் உச்சத்தை அடைகிறது. ராஜேஷின் நிழல் முழுமையாக அவனை சூழ்ந்து கொள்கிறது. ஜின்களின் குரல்கள் 1000 ஒலிகளாக மாறி ராஜேஷின் காதுகளில் சத்தமாக அலறுகிறது. ராஜேஷின் உடல் அசைவற்று நின்றது. அவனது கண்கள் பயத்தில் விரிந்தன. அவனது நிழல் அது ஒரு பயங்கரமான உருவமாக மாறியது. ஃப்ரூக் பயத்தில் பின்வாங்கினான். ஃப்ரூக் அலறல், இல்ல இல்ல, இது என் திட்டமில்ல. ஆனால் அந்த நிழல் ஃப்ரூக்கை நோக்கி பாய்ந்தது. ஒரு கணம் ஃப்ரூக்கின் உடலிலிருந்து ஒரு பெரிய புகை கிளம்பியது. அவன் உடல் கருகிப் போனது. அவன் எலும்புக்கூடு தரையில் விழுந்தது. அலறல் சத்தம், பின்னர் புகை மேலெழும் சத்தம். ஒரு அமைதி. ராஜேஷ் தனித்து நின்றான். மோதிரம் இன்னும் அவன் கையில் இருந்தது. ஆனால் இப்போது அது குளிர்ச்சியாக இருந்தது. நிழல் மீண்டும் அவனது சொந்த நிழலாக மாறியது. ஆனால் அவன் முகத்தில் ஒரு வெற்றிடமான பார்வை. அவனது உயிர் அது ஜின்களால் சூறையாடப்பட்டது. அந்த இரவுக்குப் பிறகு ராஜேஷ் ஒருபோதும் பழைய ராஜேஷாக இருக்கவில்லை. அவன் வாழ்ந்தான். ஆனால் அவன் கண்கள் உயிர் இல்லாதிருந்தன. சில சமயங்களில் அவன் நிழல் ஒரு விசித்திரமான கோணத்தில் நிற்கும். பௌர்ணமி நாட்களில் ராஜேஷின் வீட்டிலிருந்து ஒரு மெல்லிய ஹம்மிங் சத்தம் கேட்பதாக மக்கள் சொல்வார்கள். கண்களுக்கு புலப்படாத உலகம், அது எப்போதும் நம்மை சூழ்ந்துதான் இருக்கிறது. நாம் அறியாமல் செய்யும் ஒரு சின்ன தவறு, ஒரு சின்ன ஆசை, அது நம்மை என்றென்றும் அடிமையாக்கக்கூடும். ஜின்களின் உலகம், அது செல்வத்தையும் அழிவையும் ஒரு சேரத்தரும் ஒரு மாயக் கண்ணி. விடியாத இரவு, அந்த நிழலின் நிஜமான கதை.